ஹலோ கேஸ், வெல்கம் டு அண்ணன் ப்ரோமோ. டுடே எபிசோட் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதுசாக வந்திருக்க ஃபேமிலி வந்து இந்த மாதிரி சண்முகத்தை வந்து பார்க்க போவாங்க. பார்க்க போயிட்டு இந்த மாதிரி சண்முகம் வந்து என்ன அது கூட கிளம்பிட்டீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க இந்த மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு எதுவும் வேணாம், நான் விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த புதுசாக வந்தாங்களா ஃபேமிலி, அந்த அந்த காரோடி இருந்தாலும் அவனோட வந்து அம்மா அந்த மாதிரி சொன்னோடனே சண்முகம் வந்து ஏன் எங்கள் வீட்டிலேருந்து சாப்பிட மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்பாரு. அப்போ வந்து அப்படி இல்லைப்பா, நான் விரதத்தில் இருக்கேன்ப்பான்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறா. நீங்கள் வந்து விரதத்தில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்போதைக்கு வந்து அந்த காளியம்மன் கோயிலுக்கு வந்து வெளியே நின்றுட்டே போயிட்டீங்க, உள்ள வந்து கும்பிட்டுருக்கலாமே, ஏன் அவளை கும்பிடலான்னு சொல்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாள். என்ன ரீசன்னா, இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், அப்புறம் இந்த ஊர் விட்டு போகிறதுக்கு முன்னாடி குன்றத்தூர் காளியம்மன்ட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன், நான் நினைக்கிறது நடந்த போது தான் வந்து நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விரதம் வச்சிருக்கேன். அது ஒரு 40-50 வருஷம் ஆச்சு வேண்டுதல், அது வரைக்கும் நான் வந்து காலில் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே இது இந்த சொன்னோடனே வந்து அவளுக்கு டவுட்டாக இருக்குது. சரி அண்ணனுக்கு எப்படின்னா சந்தேகப்பட ஆரம்பிச்சு அந்த ஃபேமிலியை. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த ஃபேமிலி வந்து உடனே கருப்பசாமி வந்து அடிச்சு துரத்திருக்கும்ல, யாரு கேட்டு நீ உள்ள வந்த பழி வாங்குறதுக்கான வந்திருக்க, எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்டயே போய் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், அடிச்சு இதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். ஒருவேளை வந்து கருப்புசாமி சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ, இது அவங்க வந்து எதோ நான் கெட்டதுக்கு தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே சரி எதுக்கு இவங்க மேலே ஒரு கண்ணு வைப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அண்ணன் நினைக்கும்போது சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்புறம் வந்து சண்முகம் சொல்கிறாரு, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து நல்ல நேரம் வந்து எனக்கு வந்து கோர்ட்டில் இருந்து ஒரு மனு வந்திருக்கு, என்னன்னா இந்த தடவை குன்றத்தூர் காளியம்மன் திருவிழாவை நான் தான் முன்னே நடத்தணுமான்னு சொன்னோன்னே வந்துருங்க எல்லாரும் திருவிழாக்குன்னு சொல்லி கண்டிப்பாக வந்துடுறோம்ப்பான்னு சொல்லிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போகுது டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த புதுசாக அந்த ஃபேமிலி போயிட்டு வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அந்த பாட்டி வந்து பேரண்ட்டு பேசிக்கிட்டு இருக்கா. பேரண்ட்டு பேசிக்கிட்டு எதுக்கு பாட்டி நீங்கள் அந்த மாதிரி 40 வருஷமாக வேண்டுதல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்கும்போது எல்லாமே உங்கள் தாத்தாக்காதான்ட்ட சொல்லி, தாத்தாக்காவா என்ன புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் தாத்தா வந்து அநியாயமாக இங்கே வந்து அப்படின்னா தூக்கு போட்டு செத்துட்டாரு, அதுக்கெல்லாம் காரணம் வந்து சண்முக ஃபேமிலி, அந்த காளியம்மன் எல்லாரும் தான்டா, நான் அப்போ முடிவு பண்ணது சண்முக ஃபேமிலியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எப்படி அவன் தாத்தா துருக்கி இறந்து போனாரோ அதே மாதிரி சண்முகத்தை நான் பண்ணணும்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன பாட்டி சொல்கிறீங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து உண்மையிலே பழிவாங்க தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாடா நம்ம உங்கள் தாத்தா சாவுக்கு காரணம் அவன் தான், அந்த குடும்பத்தை நல்லாவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சொல்லிட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்க நல்லாம தான் தெரிஞ்சேன், ஆனால் அது என்னென்னா அவனும் ஒரு கேடு கட்ட வந்தான் போல், நான் எப்படி இந்த குடும்பத்தை இது பண்ணுற மட்டும் பாருங்கள், தாத்தாவோட சாவுக்கு காரணமான குடும்பத்தை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா நம்ம வந்து அவங்க குடும்பத்தை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னே அதே மாதிரியே அந்த அவனோட அந்த பொம்பளையோட பையனை வந்துட்டு என்னம்மா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேரண்ட்டை சொல்லிட்டு என்ன சொல்லும்போது இப்போ 3 பேர் பிளான் பண்ணுறாங்க எப்படியாச்சும் கூட இது பண்ணணும் அப்படின்னு, இதெல்லாம் ஒரு மாதிரியா உறுத்திக்கிட்டு இருந்தோடனே அண்ணன் வந்து இந்த மாதிரி கோயிலில் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து ஒரு நல்ல கண்ணில் காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இவங்களை பார்த்து நல்லவங்க மாதிரியே தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது கருப்பு சாமி வந்து வெளியே போன்னு சொல்லி விரட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிட்ட வந்து இப்போ வந்து கோயிலுக்குள்ளேயே அந்த அந்த பாட்டி வந்து கோயிலுக்குள்ளேயே வராமல் வெளியே நின்று உன்னை வந்து கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. கேட்டால் இந்த மாதிரி சாக்கு புக்கு சொல்கிறாங்க, உண்மை எது போயின்னு கண்ணில் காட்டுன்னு சொன்னோடனே அந்த சாமி வந்து அந்த பொண்ணு உருவத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கு. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து சாமியை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு சரி என் கூட வான்னு சொன்னோடனே எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரி இதுக்கு 3 பேரும் தனியாக அந்த கோயிலுக்கு வெளியே இந்த மாதிரி இடத்துல பேசிகிட்டு இருக்குதுங்க. அப்போ வந்து அண்ணன் வந்து சாமி வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வந்து டப்புன்னு மறைஞ்சிருது. எங்கே போனேன்னு தேடிட்டு வந்து இவங்க எங்கே போனால் பாப்பா இங்கே தானே வந்தான்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கா. அந்த மாதிரி சண்முகத்தை வந்து எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அண்ணன் கேட்டுட்டு வந்து ஷாக் ஆயிடுறான். ஓ இதுதான் கதையா, அப்போ வந்து இவங்க வந்து நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க, அதோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து ஏன் ஆட்டத்தை கவனிங்கன்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்லிட்டு நன்றி தாயேன்னு சொல்லிட்டு நீ தான் குழந்தை ரூபத்தில் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புரிஞ்சு போச்சு இந்த குழந்தை ரூபத்தில் நீ தானான்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி மாமாட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்கா. என்னன்னா இந்த மாதிரி இந்த குடும்பம் வந்து பார்க்க நல்லவங்க மாதிரி தெரியலன்னு சொல்லும்போது, என்ன அண்ணன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் நல்லவங்கன்னு சொன்னால் இப்போ நீயே கெட்டவங்க சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லும்போது அதோட அந்த சண்முகத்தோட ஒய்ஃப் வந்து இவ அப்படி தான் சும்மா வந்து குழப்பத்தை தோண்டி விட்டுட்டே இருப்பா, என்னடி இப்போ உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை கெட்டவங்க சொல்கிறதுக்கு நீ யாரடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அது அவங்க நல்லவங்க பட்டாலும் உனக்கு வந்து குடும்பத்துக்கு எடுக்கணும்னு தோணும்ல உனக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியே போடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு எதுக்கு அண்ணன் தண்ணி திட்டுறேன், அவன் மேலே என்ன தப்பு இருக்குது, குடும்பம் எதாவது அண்ணன் என்ன சொன்னாலும் வந்து குடும்பம் நல்லதுக்கு தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள்
அப்படியே கண்மூடித்தனமா அவள நம்பிட்டே இருங்க. அவ தான் பெருசா உங்களுக்கு ஆப்பு வைக்க போறான்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன வந்துச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவா. நீ போ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நான் சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியலையேம்மான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா மாமா எப்படின்னா எனக்கு வந்து மனசு சரியில்லை. எப்படின்னா அவங்க ஊருக்கு வந்த புதுசுலேயே வந்து நீங்க சாமாடிட்டு இருந்தீங்கல்ல கருப்புசாமி, அது மாதிரி வந்து நீங்க வந்து அவங்கள வந்து அந்த ஊர் எல்லையிலேயே வரக்கூடாது போன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டீங்க. அவளும் வந்து போயிட்டாங்க. அப்படியா கருப்புசாமி அப்படி பண்ணிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா அது இப்பவே எனக்கு அவங்க மேலே டவுட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து சாமி கும்பிடும்போது வெளியவே நின்றுட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட வரவே இல்லை. அது ஒரு இது. இன்னைக்கு கேட்கும்போது பார்த்தீங்களா சும்மா சும்மா ஏதாச்சும் காரணம் சொல்லி மழுப்பிட்டு இருக்காங்க. 50 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் இந்த ஊரில். அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு எந்த குடும்பம் அதுன்னு தெரியுமான்னு சொல்லும்போது நல்லா தெரியும். அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து எங்கள் ஃபேமிலி இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனால் இப்போ வந்து அவர் அங்கே அன்னைக்குன்னு பார்த்து குன்றத்திரம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஆலமரத்தில் தூக்கில் தொங்கி இறந்து போயிட்டாரு. அதுக்கு காரணம் வந்து என்னோட என்னோட அப்பா தான் சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படிங்களா, அப்போ அதுக்கு பழிவாங்க கூட வரலாம்லன்னு சொல்லும்போது, என்ன அண்ணன் சொல்கிறேன், அது அது அவன் நடந்து 50 வருஷம் ஆச்சு, இன்னும் வந்து அவங்க பழசெல்லாம் மறக்காமலே இருப்பாங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் நல்லா கேட்டிங்களா இல்லையா, அது பாட்டு என்ன சொல்லிச்சு, 50 வருஷமா 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல்னு சொன்னா இல்லையா, அந்த வேண்டுதல் ஏன் நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அண்ணன் சொல்கிறேன் எனக்கு புரியலன்னு சொல்லும்போது, அதுக்காக தான் நான் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது வந்து அம்மனே வந்து என்னை கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போனா. அப்போ நான் போய் பார்க்கும்போது 3 பேரும் வந்து நான் உங்களை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். நானே கேட்டேன் மாமான்னு சொல்லும்போது, என்ன அண்ணன் சொல்கிறேன்னு சொல்லும்போது, நம்புற மாதிரியே இல்லையேன்னு சொல்லும்போது, அப்போ நான் பொய்யா மாமா சொல்கிறேன்னு சொன்னேன். சரி நம்புறேன் அண்ணா, நீ சொல்கிறான்னு நம்புறேன். எப்போ அந்த குடும்பம் இந்த மாதிரி பழிவாங்கணும்னு நினச்சிச்சோ அப்போ அந்த குடும்பத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருன்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. சரி மாமா நீங்கள் வந்து எதுவும் பழிவாங்குற பேரில் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், கடவுள் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் மாமா சொன்னேன். சரி அண்ணன் சொல்லிட்டு இந்த விஷயத்தை போய் கார்த்திட்டையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி மாமா நான் சின்ன தண்டனை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கார்த்திட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே எவ்வளோ தைரியம் இருந்து எங்கள் அப்பா வந்து பழிவாங்க வருவாங்க, அவங்க சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கார்த்திக் கோவப்படுறான். கோவப்பட்டோன்னே இதுக்கு தான் சின்னாத்தா நான் அவங்களை சொல்லலை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க சின்னாத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை வந்து ரம்யா விட்டு கட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இது என்ன பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா கார்த்தி வந்து வெளியே ஆஃபீஸுக்கு வெளியே தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து இந்த மாதிரி ஒட்டு கட்டிக்கிட்டு இருக்கா, அதோட இந்த குடும்பத்தை வந்து பழிவாங்கிறதுக்காக வந்திருக்காங்களா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நல்லவங்க வேஷம் போட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வையா அண்ணா நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லுவேன். அது சின்னத்தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, அதனால தான் நான் உங்கள்ட்ட சொல்லலாம்னு சொல்லும்போது, சரி அண்ணா நான் வேலையில் இருக்கேன், நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிடறேன். இப்போ வந்து ரம்யா வந்து மாதிரியா பார்த்துட்டு இருந்தான்னு சொன்னேன். சரி சரி சின்னத்தா நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருங்க, நான் வந்து வச்சாரன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணன் வச்சார். அப்போ ரம்யாவுக்கு தான் தெரிஞ்சது, ஓஹோ அப்போ இந்த குடும்பம் வந்து உங்கள் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக வந்திருக்கா, அப்போ இந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு மீட்டிங்கை போட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அந்த வேலையை முடிச்சுட்டு போய் மீட்டிங்கை போட்டுருவோம்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்ணுறான்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு ரம்யா நேராக போய் அந்த மாதிரி புதுசாக வந்தாங்களே அந்த அவளை மீட் பண்ணிட்டு என்னமோ நான் கேள்விப்பட்ட விஷயம்லாம் உண்மையாக சொல்லும்போது, இந்த பொண்ணு வந்து அந்த மருமகளை சண்முகத்தோட மருமகளாச்சுன்னு சொல்லும்போது, இவங்களுக்கு என்ன வேலை, இவளையும் சேர்த்து நம்ம பழிவாங்கன்னு சொல்லிட்டு, ஒன்றுமா எப்படிமா இருக்கு நல்லா இருக்கேன் கேட்கும்போது, இந்த கதையெல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க, ஏதோ சண்முக மாமா வந்து பழிவாங்கிறதுக்காக வந்திருக்கீங்களாமா நீங்கன்னு சொல்லும்போது, அதோட இவளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு, இல்லையே அதெல்லாம் இல்லையே சொல்லும்போது, உங்கள் பிளான்லாம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அவங்க எல்லாத்தையும் முன்னேற்பாடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்கும்போது, நானும் வந்து உங்களே மாதிரி தான் அந்த குடும்பத்தை பழிவாங்க தான் நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை பழிவாங்குவோம்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது ஒன்று புரியலையேன்னு சொல்லும்போது, எல்லாம் இப்படி தான் சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.